ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அண்டி நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த யாவேராக சீரியஸோட டே 9க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெத்துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் நன்றாய் அறிந்திருக்கிற உங்களுடைய அன்பிற்காக மற்ற நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய அன்பை அதிகமாக நாங்கள் புரிந்து கொள்கிற நாளாக இந்த நாள் எங்களுக்கு மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சாமி. என் நிலை அறிந்த மேய்ப்பன், இது பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யோவான் 10வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய நிலையை அறிந்திருக்கிறார். சில நேரத்தில் நாம் என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறோன்னு நம்மளால கூட நம்முடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நம்முடைய நிலையை நன்றாய் அறிந்த கர்த்தர். சில நேரத்தில் சில சிக்கல்களுக்குள்ளால போய் சிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருப்போம். அப்போ வெளியில் உள்ளவங்கெல்லாம் நம்மளை ஜட்ஜ்மெண்டல் ஸ்பிரிட்ல பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கு நிறைய நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிருவாங்க, இது அங்கே அப்படி இவங்க இப்படின்னு. ஆனால் நம்முடைய நிலையை புரிந்த ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. அதுதான் வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான விஷயம். மற்றவர்கள் யாருமே நம்முடைய நிலைவை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நம்மை புரிந்து கொள்ளுகிற, ஈவன் பேரண்ட்ஸ் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஈவன் உங்களோட லைஃப் பார்ட்னர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்கள் பெற்றோர் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் கூட புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல மேய்ப்பன் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய நிலையை நன்றாக அறிந்திருக்கிறார். இதை எப்படி சரி பண்ணுங்கிறதும் அவருக்கு தெரியும். ஸோ எந்த சூழ்நிலையிலேருந்து இன்று என்னை பார்த்தாலும் உங்கள் நிலைமையை நன்றாய் அறிந்த ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வர உதவி செய்ய போகிறார். இந்த அன்புள்ள இயேசு கிட்ட வாங்க. அவரை விட்டு எங்கே போக முடியுங்க? இல்லை நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் வர முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் உங்களுக்காய் காத்திருக்கிறார், உங்கள் நிலையை நன்றாய் அறிந்திருக்கிறார். அந்த வசனத்துடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது, என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எவ்வளோ அன்புள்ளவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? நிறைய நேரத்தில் ஆண்டவரை ஒரு நல்ல பெரிய மீசை வச்ச மிலிட்ரி மேன் மாதிரி பார்க்கலாம், அல்லது ஒரு பெரிய செங்கோலை வச்சுட்டு இருக்கிற ஜட்ஜ் பண்ணுற ஒரு ஜட்ஜாக பார்க்குறோம். அதெல்லாம் என்னமோ ஒரு பக்கம் சரியா இருந்தாலும் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி தான். ஆனால் அவர் அன்புள்ள தகப்பன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மை தேடி அரவணைக்கிற தகப்பன். அவருடைய அன்பை நம்ம முதல்ல புரிந்து கொள்வோம். அதுக்கு பிறகுதாங்க அப்புறம் எல்லாம். ஏனென்றால் வேதம் அழகாய் சொல்ற தேவன் அன்பாய் இருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் அப்படி எப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அவர் அன்பாய் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளும் போதே நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக ஆரம்பிக்கும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக ஆரம்பிக்கும். ஏனென்றால் அன்புள்ள தகப்பன்கிடத்துல போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகும். அவர்கிட்ட போனாலே நம்மளை அப்படியே ஜட்ஜ் பண்ணி தகர்த்துருவாரோ அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படி கிடையாது. ஏனென்றால் நாம் பார்க்கிற மனிதர்கள் அப்படி இருக்கலாம், நாம் பார்க்கிற தலைவர்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அன்புள்ளவர், அவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எப்படிங்க பைபிள் பொய் ஆக முடியும்? அவர் அன்புள்ளவர். என்ன நிலைமையில இருந்தாலும் உங்கள் நிலைமையே ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்களேன். உங்க நிலைமை நீங்கள் புரிந்து கொள்ளதை விட அவர் அதிகமாய் புரிந்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட வாங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரன்னு கேட்டு பாருங்களேன். அற்புதமாக உதவி செய்து, இல்லடா நீ இவ்வளோ பண்ணிட்டப்பா, நீ இவ்வளோ தப்பு பண்ணிட்ட, உனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது, நீ ஹெல்லுக்கு தான் போனோம் அப்படின்னு மனிதர்கள் பேசுகிறது போல அவர் பேசுவது இல்லை. அவர் ஒருபோதும் நம்ம மேல ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறவரும் இல்லை. அவர் நம்மளை அன்புள்ளவராய் இருந்து நம்மளை சேர்த்து, நம்மளை சீர்திருத்தி, நம்மளை அற்புதமாய் மாற்றுகிற நம் நிலையை நன்றாய் அறிந்த மேய்ப்பன். இந்த மேய்ப்பன் கிட்ட வர தயங்காதீங்க. வாங்க, உங்க லைஃப் அவர்கிட்ட கொடுங்க, அற்புதமாய் மாற்றி தருவார். ப்ரே பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் எங்களை புரிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. உங்களுடைய அன்புக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு அழகாய் எங்களை நேசிக்கிறீரே, அதற்காக நன்றி. இந்த அன்பை என்னை கேட்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலைகளில் எல்லாம் திருப்பி எடுத்து மார்போடு அணைத்து அன்பு செய்த நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. இதை அநேகர் அனுபவித்திருக்கிறார்கள். இன்று இருக்கிற சூழ்நிலையில் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் மறுபடியும் அதை புரிந்து கொண்டு உங்களுடைய மார்போடு சேர்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. உங்கள் நிலையை நன்றாக அறிந்த கர்த்தர் அதை சரி பண்ண விரும்புகிறார். அவர்கிட்ட வாங்க, அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும். 2.5 மெஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? செய்ய மறந்துடாதீங்க. என்னன்னு தெரியலன்னா டே 1 போய் பாருங்க. அதில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கோ அதை நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும். God bless you all.